12 வயசுல தெய்வீக ஞானம் அடைஞ்ச ஜீசஸ் 18 வருஷம் ஏன் அமைதியா இருந்தாரு? வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜே. ஜீசஸ் தன்னோட வாலிப வயசுல என்ன பண்ணாருன்னு ஏன் பைபிள்ல போடலன்னு நிறைய பேரால கேட்கப்பட்டாலும் அதுக்கு ஒரே பதில் தான். பைபிள் ஒரு வாழ்க்கை வரலாறு இல்ல, அது ரட்சிப்பின் கதை. ஜீசஸ் என்ன சாப்பிட்டாரு, எப்படி வளர்ந்தாரு, என்ன வேலை செஞ்சாருங்கிறது முக்கியம் இல்ல. ஜீசஸ் யார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார், மனிதர்களை எப்படி மீட்டார், அதான் முக்கியம். மார்க் 6:3 இவன் தச்ச நல்லவான்னு போட்டிருக்கு. ஜீசஸ் ஒரு சாதாரண மனுஷனா கஷ்டப்பட்டு வியாபாரம், பணம், வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு தச்சராக வாழ்ந்திருக்காரு. அவர் மனித வாழ்க்கையின் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. 18 வருஷமா எந்த அதிசயமும் செய்யல, எந்த சீஷரும் இல்ல, எந்த பிரசங்க மேடையும் இல்ல. ஏன்னா அது கடவுளின் தயாரிப்பு காலம். ஜீசஸ் நினைச்சிருந்தா குழந்தை பருவத்திலேயே அதிசயம் செஞ்சிருக்கலாம், உடனே ராஜாவாயிருக்கலாம். ஆனா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார். தேவனின் நேரம் வந்த பிறகுதான் 30 வயசுல சேவையை ஆரம்பிச்சாரு. ஜீசஸ் 30 ஆண்டுகளா தயாரானார். 3 வருஷத்துல உலகத்தையே மாத்தினாரு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் தயாரிப்பு காலம் கொடுப்பார், நம்மள டெஸ்ட் பண்ணுவார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கை